பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக சென்னையில் வருமான வரி சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையில் 5 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அளித்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அளித்த புகாரின் அடிப்படையில தான் வருமான வரித்துறை சோதனை நடந்துகிட்டு இருக்கா? யாருக்கு சொந்தமான இடத்துல சோதனை நடந்துட்டு இருக்கு? அவங்களுடைய விவரம் என்ன? சென்னையில் பணப்பட்டுவாடா தொடர்பாக தேர்தல் ஆணையம் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையானது வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஓட்டேரி, கொண்டித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது சென்னை 7 கிணறு காவல் எல்லைக்குட்பட்ட கொண்டித்தோப்பு சக்கர செட்டி தெருவில் இருக்கக்கூடிய இந்துராம் சௌத்ரி என்பவரது வீட்டில் சோதனையானது வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். அதே போல கொண்டித்தோப்பு ரைஸ் மில் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரது வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஓட்டேரி நார்த் டவுன் அடுக்குமாடி குடியிருப்பிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பணப்பட்டுவாடா தொடர்ச்சியாக சென்னையில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகு யார் யார் எவ்வளவு பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள், எந்த கட்சியை சார்ந்து இவர்கள் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை 7 கிணறு பகுதியில் உள்ள இந்துராம் சௌத்ரி என்பவரது வீட்டில் சோதனை நடந்துட்டு இருக்கு. ஓட்டேரி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் விவரம் என்ன என்று தெரியவரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.